கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலே என் வாழ்வில் பிறந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் சிந்திக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் வார்த்தை நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். யோவான் 1வது அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள் கூறுகின்றது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடமும் வாக்கு உள்ளது, வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து ஒரு மனிதனாக வானக தூதர் போல கீழே இறங்கி வரவில்லை. மாறாக ஆண்டவர் வார்த்தையாக அவர் அனுப்பினார். அவர் ஆதியிலேயே வார்த்தையாக இருந்தவர் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விண்ணக தகப்பனோடு மூவரும் தேவன் வார்த்தையான உருவாக இருந்தவர், ஆதியில் இருந்தவர். இவ்வுலகிற்கு மனித அவதாரம் எடுப்பதற்காக, மனிதரை போல இவ்வுலகில் வந்து நமக்கு மீட்பை தருவதற்காக வார்த்தையானவர் வந்து மரியாள் என்கின்ற பெண்களுக்குள்ளாய் தங்குகிறார். மரியாவிற்குள் தங்கிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வார்த்தை அவருக்குள் உருவாக ஆரம்பிக்கின்றது. மனித உருவெடுக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் குழந்தையை பிறக்கின்றார். இன்று அந்த கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்நோக்கி ஆயத்தமாகின்ற நமக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது நாம் கேட்டு அதை தியானிக்கின்றோமோ, அந்த வார்த்தை நமக்குள் வந்து தங்கியிருந்து நமக்குள் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே செயல்பட ஆரம்பிக்கின்றார். அவர் பிறக்க ஆரம்பிக்கின்றார். இதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவர் உற்று பார்த்தார். அனைத்தும் அவருக்கு வித்தியாசமாக இருந்த பொழுதும் எப்படி கடவுள் ஒரு மனிதனாக இவ்வுலகிற்கு கடந்து வர முடியும் என்பதை அவர் தியானிக்கின்ற பொழுதுதான் அவர் உண்மையான ஒரு தத்ரூபமான ஒரு காட்சி நாம் காண வேண்டும். எப்படி கடவுள் ஒரு மனிதனாக குழந்தை உருவிலே உலகுக்கு வந்தார் என்பதை அவர் மக்கள் காண வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துமஸ் குடிலை அவர் முதலாக அவர் தோற்றுவித்தார். அவர் ஆரம்பித்த, பிரான்சிஸ் அசிசியார் ஆரம்பித்த அந்த கிறிஸ்மஸ் குடில், கிறிஸ்மஸ் கிரிப் இன்றும் உலகத்தில் பல இடங்களிலே நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குழந்தை உருவிலே, மனித உருவிலே அவர் வந்திருக்கிறார் என்பதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், நான் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக நான் பிறக்க வேண்டும், ஆகவே என் வார்த்தையை நான் அனுப்பி வைக்கின்றேன். மரியாள் எப்பொழுது என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆம் ஆண்டவரே உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் என்று ஒப்புக் கொடுத்தது போல நாமும் ஆண்டவர்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்தில் அவர் பிறக்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கின்றார். இந்த கிறிஸ்துவின் பிறப்பு விழாவானது நம்முடைய வாழ்வில் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமேயானால் அந்த இயேசு கிறிஸ்து குடிலில் அல்ல, மாறாக என் சரீரத்திலே அவர் பிறக்க வேண்டும். இயேசுவை போல என்னுடைய உருவம் மாற வேண்டும், என்னுடைய சாயல் வெளிப்பட வேண்டும். ஆகையால் புனித பிரான்சிஸ் அசிசியார் உண்மையான மக்களை கூட்டிக் கொண்டு வந்து மாடு ஆடுகள் அனைத்தையும் அந்த இடத்தில் நிரப்பி பெண்ணுடைய கையிலே குழந்தையை கொடுத்து இயேசு பிறப்பு இப்படிதான் இருந்தது என்பதை உலகிற்கு அன்று அவர் வெளிப்படுத்தினார். இன்று ஆண்டவர் நமக்கு கூறுவது இதுதான். அதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் மீண்டுமாக தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார். நாம் ஒவ்வொருவரும் மரியாளை போல இயேசுவின் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்முடைய வயிற்றிலே குழந்தையாக தாங்கி இருந்து அந்த குழந்தைக்கு நாம் உருவம் கொடுக்க வேண்டும். இந்த குழந்தை உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இயேசு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு நாள் என்று சொல்லி புனித பிரான்சிஸ் அசிசியார் மிகவும் தெளிவாக நற்செய்தியை பறைசாற்றியது மட்டுமல்லாக மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காய் மரித்தார். இன்று ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குடிலில் அல்ல, எனக்குள் இருந்து ஆண்டவர் வெளிப்பட போகிறார் என்பதை அவர் உணர்த்துகின்றார். ஆக அவ்வாறு வந்த இயேசு கிறிஸ்து, இந்த வார்த்தை சொல்கின்றது, மனிதர்களுக்கு உயிரூட்டம் கொடுக்கக்கூடியவராக, வாழ்வு கொடுக்கக்கூடியவராக அந்த வார்த்தை வந்தது என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த வார்த்தை இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கூறுவது அதுதான். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து ஒளியான தேவன் இருளின் மத்தியில் வெளிப்படுவார். நம் வாழ்க்கையில் எங்கே இருள் இருக்கிறதோ, எங்கே சோகங்கள் இருக்கிறதோ, சோதனைகள், பிளவுகள், பிரச்சனைகள் இருக்கிறதோ, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்வில் உண்டாகும். ஆக இரண்டாவதாக ஆண்டவர் கூறுவது அதுதான். ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகின்றார், பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன்,
பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நான் நடத்தி செல்வேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடு முரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பொழுது நமக்கு எங்கெல்லாம் பாதை தெரியாதோ, என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு திட்டம் இல்லையோ, எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறியாமல் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து எனக்குள் பிறந்த தேவனாகிய ஆண்டவர் நான் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை அவர் எனக்கு முன்னிருந்து அவர் வழி நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆக உனக்காக நான் பாதையை ஆயத்தப்படுத்துவேன். நீ எங்கு வேலை செய்ய வேண்டும், எந்த உனக்கு ஆசீர்வாதமான வேலை, நீ எங்கு படிக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வீடை நீ கட்டி எழுப்ப வேண்டும், உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உனக்குள் பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு வெளிப்படுத்துவார் என்று வேத வாக்கியம் தெளிவாக நமக்கு சொல்கின்றது. ஆக கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு அவர் வாழ்வை தந்து அந்த ஒளியானது நம் பாதையை அது வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கும் என்கிறார். மூன்றாவதாக, நமக்குள் கடந்து வந்த வார்த்தையானவர் நமக்குள் ஒளியாக தங்கியிருக்கின்றவர் நம்மை வழி நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம் கூறுகின்றது, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை அவர் கொண்டிருப்பார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வெறும் குடிலில் நாம் வைத்திருக்கின்ற சிறு குழந்தையாகிய பாலன் இயேசு மட்டுமல்ல. அவர் உண்மையிலேயே நமக்குள் வார்த்தையான தேவன் நமக்குள் பிறந்திருக்கின்றார். அவரை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், நமக்குள் இருக்கின்ற இருள், நமக்குள் இருந்த பயம், நமக்குள் இருந்த தோல்வி, அனைத்து இருளையும் எடுத்து மாற்றி ஒளியான தேவன் வார்த்தையின் உருவிலே நமக்குள் தங்கி இருக்கின்றவர். அவர் செயல்படும் பொழுது நம் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஒளியின் பாதையிலே அவர் நமக்கு அழைத்து செல்வாராம், நமக்கு வழிகாட்டுவாராம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஒளியின் மக்களாய் இருப்பார்கள். நீங்க எங்கு போனாலும் உங்களுடைய பிரகாசம், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒளி உங்களை சூழ்ந்திருக்கின்ற இருளை அகற்றக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது என்ன நடக்கும்? கிறிஸ்துவை தாங்கியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் எங்கு சென்றாலும் அதை மறைத்து ஒளித்து வைக்க முடியாது. மாறாக உங்களுக்குள் தீபமாக ஒளியாக பற்றி எரிகின்ற உங்களுக்குள் பிறந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து உங்கள் வார்த்தையின் மூலமாய், உங்கள் சிந்தனைகளின் மூலமாய், செயல்களின் மூலமாய் இந்த உலகிற்கு அவர் வெளிப்படுவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக இந்த கிறிஸ்துவின் பிறப்பு 4வது முக்கியமான காரியங்கள் நமக்கு என்ன செய்யும்? இயேசுவின் பிறப்பு என்ன கொடுக்கும்? அது ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக நமக்கு மாற்றிவிடும். ஆக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதருக்குள் பிறந்திருக்கின்றாரோ அவர்கள் வாழ்வு மகிழ்ச்சி உள்ளதாயிருக்கும். இதுதான் அவர் கிறிஸ்துவின் பிறப்புவின் அடையாளம். இதைத்தான் நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவர்களுக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட, அவர் வார்த்தையை உட்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது பிரகாசமாய் பிரகாசிக்கின்ற பொழுது, அவர்கள் எதிர்காலத்தை தெரிந்தவர்கள் தைரியத்தோடு எதிர்காலத்தின் பாதையில் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது என்ன? மகிழ்ச்சி அவர்களுக்குள் இருந்து வெளிப்படுமாம். ஆக நீங்க ஒரு பொழுதும் கண்ணீர் விட்டு அழ வேண்டாம், நீங்கள் சோகத்தில் இருக்க வேண்டாம், துக்கத்தில் இருக்க வேண்டாம். இயேசு உங்களுக்குள் பிறந்திருக்கின்றவர் உங்களை மகிழ்ச்சியில் வாழ வைப்பதற்காகவே உங்களுக்குள் வந்திருக்கிறார் என்பதை நெகேமியாவின் மூலமாக புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆக ஆண்டவருடைய ஒளி, அவருடைய பிரசன்னம், அவருடைய உயிருள்ள வார்த்தை நமக்குள்ள தங்கியிருக்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி உள்ளதாக, மகிழ்வு நிறைவுள்ளதாக அவர் நம்முடைய வாழ்வில் இருக்கும்படியாய் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நம்மை வழி நடத்தும். ஆகவே ஆண்டவர் இதைத்தான் மீண்டும் நமக்கு உணர்த்துகின்றார். ஆக இது ஆண்டவரின் புனிதமான நாள் இது. எனவே யாரும் வருத்தத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க வேண்டும். குடும்பமாக ஒன்று சேர்ந்து விழாவை நாம் கொண்டாட வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்பை ஒருவரோடு அன்பை பகிர்ந்து கொண்டு சமாதானத்தின் சாட்சியை நாம் வாழ வேண்டும் என்பதை
நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம் கூறுகின்றது. மேலுமாக நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம் 11, 12வது வசனங்கள். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ள கடந்து வருகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் பிறக்கின்ற பொழுது, நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை நாம் மறைத்து ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் அதை வெளிப்படையாக வாழ்விலே வெளிப்படுத்தி மற்றவர்கள் காணும்படி நாம் செய்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் மகிழ்ச்சியின் பாதையில் வழிநடத்துவது, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவது, இதைத்தான் ஆண்டவர் கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் நம்முடைய வாழ்விலே அவர் செய்கின்றார். மேலுமாக யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்வில் கிறிஸ்துவின் பிறப்பானது அந்த மகிழ்ச்சி நிறைவுள்ளதாக அவர்கள் வாழ்வில் இருக்க வேண்டும். அந்த வாழ்கிறதை மற்ற மனிதர்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்களோ என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் மகிழ்ச்சி அவர்களுக்குள் நிறைவுள்ளதை காணும்படியான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே கொண்டாடும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றார். 5வதாக, இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும் தெரியுமா? நமக்கு முழு சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும். ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகின்றார், ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மீது உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோருக்கு குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடுதலையை தெரிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியிருக்கின்றார். அப்ப இயேசுவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்றீர்கள். அவருடைய ஒளி உங்களுக்குள் பிரகாசிக்கின்றது. அவர் கொடுத்த மகிழ்ச்சி உங்களுக்குள் நிறைவுள்ளதாய் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகின்றீர்கள். அப்ப உங்களுக்குள்ள தங்கியிருக்கின்ற ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்குள்ள நீங்கள் பெற்றுக்கொண்ட அருட்பொழிவு உங்களை என்ன செய்யும்? நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாய் உங்களை அவர் மாற்றுகின்றார். யாருக்கெல்லாம் துயரத்தில், தோல்வியில், சோதனையில் இருக்கிறார்களோ ஆறுதல் தரக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்காய் பரிந்து ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் குணமடைவார்கள். சிறையில் இருக்கின்றவர்களுக்காய் நீங்கள் கண்ணீர் விட்டு நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். குடி பழக்கத்திலிருந்து, போதை பரட்கழக்கத்திலிருந்து, மொபைல் அடிக்ஷனிலிருந்து பல்வேறு விதமான சங்கிலிகள் உடைக்கப்படும். ஏனெனில் கிறிஸ்துவை தாங்கியவர்களாய் கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்திருக்கிறார் என்பதை நீங்களே வெளிப்படுத்துவீர்கள். ஆக ஆண்டவர் கூறுவதுதான், இயேசு நமக்குள் பிறந்திருக்கின்ற பொழுது நாம் விடுதலையின் மக்களாக, ஆசீர்வாதத்தின் மக்களாய் இருப்போம் என்கிறது இந்த இறை வார்த்தை. மேலுமாக நாம் வாசிக்கின்றோம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வரைக்கும் சொல்லப்படுகிறது, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக இயேசு கிறிஸ்து பாலகனாக மனிதனாகி உலகத்திற்கு வந்தவர். கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் பிற இனத்தாருக்கும் கிடைக்கும்படியாக வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு ஆண்டவர் செய்தார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக, ஒரு குழந்தை உருவத்திலே பிறந்து வந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும். அதன் மூலமாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் நான் பெற்று சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் குழந்தையாக மனித அவதாரம் அவர் எடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ளாய் அவர் பிறந்திருக்கின்றார், எனக்குள்ளாக அவர் பிறந்திருக்கின்றார். ஆக நாம் ஒவ்வொருவரும் இருளிலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து, பிணிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக மட்டும் நாம் உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல, மாறாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கும் உரிமை உள்ளதாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அப்ப யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் பிறந்திருக்கின்றாரோ அவர்கள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்குமா?
ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது போல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களிலும் அது நிறைவேறுமாம். எப்படி இருக்கும்? கடற்கரை மணலை போல உன் வாழ்க்கை, உன் சந்ததிகள் பழுகி பெருகி இருக்கும். உன் வேலை, உன் தொழிலெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். வானத்து நட்சத்திரங்களைப் போல நீ எல்லா இடங்களிலும் பெருகி பழுகி போயிருப்பாய் என்கிறார் ஆண்டவராகிய தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிறந்திருந்தால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் கண்கொண்டு காணும்படியான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆக கிறிஸ்துவில் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்விலே நமக்கு சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கின்றது. ஆறாவதாக, ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கின்றது? நாம் கடவுளின் மகிமையில் பங்கேற்பாளர்களாக இருப்போமாம். கடவுளுடைய மாட்சியில் நாம் பங்கேற்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனம் தெளிவாக சொல்கின்றது. என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கடைபிடிப்பவர்கள் என் மீது அன்பு கொண்டுள்ளனர். என் மீது அன்பு கொண்டிருப்பவர் மீது என் தந்தையும் அன்பு கொண்டுள்ளார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்கிறார் ஆண்டவர். அப்ப எப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் மூலமா, அவர் அன்பு செய்ததன் மூலமா நமக்குள்ள இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசு பாலகனாய் நமக்குள்ள பிறந்திருக்கின்றாரோ, அந்த பிறந்த இயேசுவின் மூலம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆசீர்வாதமானது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அன்பு கொண்டு அவரை நாம் சார்ந்திருப்பதன் மூலமாய் அவரையே தம்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயேசுடைய மகிமை எப்படிப்பட்டது இருந்ததோ, விண்ணகத்திலிருந்து அவருடைய மாட்சிமை வெளிப்பட்டதோ, அதை போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரருடைய வாழ்விலும் கடவுளுடைய மகிமை அவருடைய வாழ்விலே வெளிப்படும். இது நம்முடைய படிப்பினாலேயோ, நம்முடைய திறமையினாலேயோ, நம்முடைய சொந்த பலத்தினாலேயோ அல்ல. தேவனுடைய கிருபை நமக்குள் கடந்து வந்ததன் காரணத்தினால் அவருடைய மகிமை நமக்குள்ளிருந்து வெளிப்படும் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்கின்றது. மேலுமாக எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனத்தில் கூறப்படுகின்றது. எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனம், அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழுப்பி வரும், மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பருக செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டார்கள். ஆம், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் அதுதான். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, இயேசுவை நாம் உள்ளத்தில் தாங்கி இருக்கின்ற பொழுது, கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கின்ற பொழுது, எரேமியா சொன்ன தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட அதிகாரம் 30 வசனம் 19 நம்முடைய வாழ்விலை நிறைவேற ஆரம்பிக்கின்றது. அவர்களை நான் பழுகி பெருக செய்வேன். அவர்கள் வாழ்வில் எப்போ என்ன இருக்குமாம்? கிறிஸ்துவின் வாழ்வு, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்றி பாடல்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அவர்கள் எதை கேட்டார்களோ அதை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பதனால் ஆண்டவருக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்பார்களாம். மீண்டுமாக சொல்லப்படுகிறது, இந்த மகிழ்ச்சி உள்ள மக்கள் ஆரவாரத்தோடு கடவுளை கொண்டாடுவார்கள். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. நள்ளிரவிலே நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வுதல் அவர் வந்திருக்கின்றார். அவர் கொடுக்கின்ற அந்த உயிருள்ள வாழ்வானது நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும் என்பதை இவ்வுலகத்தில் இருக்கின்ற மக்களோடு சேர்ந்து நாம் கொண்டாடுகின்றோம். இன்று ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். காரணம், அந்த இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவானவர் மனித உருவில் வந்தவர் நமக்குள் பிறந்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அது எண்ணிக்கையில் பழுகி பெருகக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்று நம்முடைய வாழ்விலே நிறைவேறுகின்றது. மேலுமாக இது சொல்லப்படுகின்றது. யோவான் 17வது அதிகாரம் 22-23வது வசனம், நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும் என்கிறார் ஆண்டவர் இயேசு. அப்ப இயேசு கூறுகின்றது அதுதான். எப்படி விண்ணகத்தகன் தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இணைந்திருக்கின்றார்களோ,
அதை போல எப்பொழுது இயேசு நமக்குள்ள கடந்து வந்தாரோ அவரோடு நாம் ஒன்றி பிணைந்திருக்கின்ற பொழுது நாமும் இயேசு கிறிஸ்து தந்தையோடு இணைந்திருப்பது போல நாமும் அவரோடு இணைந்திருப்போம். நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்துள்ளதாக, மகிழ்ச்சி உள்ளதாக, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதை போன்று ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நாமும் சாட்சியாய் ஒளியாக உலகில் வாழ்வோம் என்பதை இக்கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்துகின்றது. கடைசியாக 7வது, ஆண்டவருடைய ஊழியராய் நாம் செயல்படுவோம். கிறிஸ்துவின் சாட்சியாக இவ்வுலகத்திலே நாம் வாழ்வோம். யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்கின்றார், ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் இவ்வுலகிற்கு வரவில்லை, என்னை அனுப்பிய என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக நம் உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை நாள் முழுவதும், நம் வாழ்நாள் முழுவதுமே விண்ணக தந்தைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் தங்கியிருக்கின்ற அவருக்கும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட தூண்டப்பட்ட செயல்படுகின்ற நமக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை இதுதான். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். இயேசு எனக்குள் பிறந்திருக்கின்றார். நான் மகிழ்ச்சி உள்ளவராக, சமாதானத்தின் தூதுவராக, இவ்வுலகத்திலே அமைதியை கொண்டு வர, இவ்வுலகத்திலே நோய்களில் இருக்கின்றவர்களுக்கு குணத்தை கொடுக்க, தீமையின் ஆதிக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு விடுதலையை கொடுக்க கிறிஸ்து எனக்குள் பிறந்து விட்டார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியாய் மாறிவிடுவோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட போகின்ற நாம் கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை சொல்வதன் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, மகனாக, மகளாகி உலகத்தில் சான்று பகிர்ந்து வாழப் போகின்றீர்கள். ஆக ஆண்டவர் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 காரியங்கள் இதுதான். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் கடந்து வருகின்ற பொழுது வார்த்தையானவர் எனக்குள் மனிதனாக அவர் உருவெடுக்கின்றார். 2வதாக அந்த ஆண்டவர் எனக்குள் கடந்து வந்தவர் எனக்கு நம்பிக்கையை கொடுத்து இருளிலிருந்து ஒளியின் மக்களாய் என்னை மாற்றுகின்றார். 3வதாக எனக்குள் தங்கியிருக்கின்றது ஒளியானது என்னை வாழ்வின் பாதையிலே என்னை வழிநடத்தி செல்கின்றவராய் அவர் எனக்குள் தங்கியிருப்பார். அவ்வாறு வாழ்வின் பாதையில் வழிநடத்துகின்றவர் 4வதாக என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்துள்ளது என்பதை மற்றவர்கள் காணும்படியாக அவர் என்னை உருமாற்றி என்னை அவர் செயல்படுத்துவார் எனக்குள்ளாக இருந்து. 5வதாக அவருடைய பிரசன்னம் எனக்குள் தங்கியிருக்கின்ற பொழுது நான் முழு விடுதலையை பெற்றுக்கொண்டு நான் ஆசீர்வாதத்தின் மகளாக, மகனாக இவ்வுலகத்திலே நான் வாழ முடியும். அதை மற்றவர்கள் கண்கொண்டு பார்ப்பார்கள். 6வதாக கடவுளின் மகிமை, அவருடைய கிருபை எனக்குள்ளிருந்து வெளிப்படும். கடைசியாக 7வதாக கடவுளின் தூதுவனாக இவ்வுலகத்தில் கடவுளின் சாட்சியாக இயேசு கிறிஸ்துவின் மறுபிறப்பாய் நாம் இவ்வுலகத்தில் வாழ்வோம். இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் வாழ்வில் இந்த 7 கொடைகளை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறார் என்பதை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கின்றோம். அந்த இயேசு கிறிஸ்து இந்த 7 முழுமையான காரியங்களை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்ய போகின்றார். நீங்களே அதற்கு சாட்சியாயிருப்பீர்களாக.